ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி எனக்கு லீவு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்பயுமே நான் வேலைக்கு போயிட்டேன்னா, தம்பி ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வரும்போதே கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுப்பான். நான் வீட்டில் இருந்தால் மட்டும் ஏதாவது அவனுக்கு நான் செஞ்சு தரணும் அப்படின்னு நினப்பான். நல்லா ஜாலியாக சாப்பிடுவான். சரி, ஓகே, இந்த குளிருக்கு ஏதாவது நல்லா சூடாக ஸ்பைஸாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன காமெடினா, என் பையன்கிட்ட சொன்னேன், டேய் நான் தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன்ல, அதனால நான் பண்ணுற ஸ்நாக்ஸை வந்து நீ வீடியோ எடு, யூடியூப்பில் இது பண்ணுறதுக்கு நீ வீடியோ எடுன்னு சொன்னேன். அவன் ஒரே காமெடி. அவ்வளோ கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். எதுக்குமா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ கூட அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்பயும் என் பெரிய பையன் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். சரி, ஓகே, அவன் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நான் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்படி. இப்போது இது ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். நமக்கு நல்லா குழஞ்சி தான் வேணும். 3 விசில் விட்டால் போதும். இப்போ கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு வந்து நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கலக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். மசிச்சுட்டு கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கணும். அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாவே மசிச்சுக்கணும். இப்போ கிழங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் தேவையானதை போட்டுக்கலாம். இதில் உப்பு போடணும். நமக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகாத்தூள்னால் அவங்கவுங்க காரம் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கொடைக்கானலோட இந்த கிளைமேட்டுக்கு இப்போ நல்லா மணி 4 ஆயிடுச்சு. செம்ம குளிர். பகலெல்லாம் பயங்கர வெயில் அடிக்குது. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலேயே பயங்கர குளிர். ரொம்ப குளிர் இருக்கும். தண்ணியெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அதனால ஸ்கூல் விட்டு வரவங்க வேலை முடிச்சு இப்போ வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல காரமாக கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காரம் பிடிக்கும். நான் கொஞ்சம் காரப்பொடியை அதிகமாக போடுறேன். மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பிரெட் க்ரம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 2, 3 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சுக்கணும். அப்புறம் மல்லித்தழை. அந்த மல்லித்தழையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மைதா மாவு. கொஞ்சம் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு வேணால் கூட எடுத்துக்கலாம். மைதா அல்லது அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து பிரெட் க்ரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக இப்படி உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஃபிங்கர் டைப்பில் இது பண்ணுறேன். அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் கட்லெட் மாதிரியும் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி உருட்டி எடுத்துட்டு மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல இதில் வந்து டிப் பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பிரெட் க்ரம்மில் போட்டு ஃபுல்லாக இது பண்ணி விட்டுட்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இப்போ என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். எனக்கு 15 நிமிஷம் டைம் இல்லை. ஏன்னா என்னோடய பெரிய பையன் தான் இன்றைக்கி சின்னவனை போய் ஸ்கூலில் கூப்பிட போகிறான். ஸோ அவன் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அவன் ஆல்ரெடி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டேன்னா அவன் முடியாதுன்ட்டு போயிடுவான். அதனால் நான் உடனே இதை ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ எல்லாமே வந்து பொரித்து எடுத்தாச்சு. தம்பியை கூப்பிட போக அவனுக்கும் டைம் ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ.
ஏதோ பண்ணியிருக்கேன். பேசவே வரல. அவன் வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என் தம்பி என்னோட பையன் கிண்டல் பண்ற மாதிரியே நீங்களும் கிண்டல் பண்றதா இருந்தா, தயவு செஞ்சு என் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு கிண்டல் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் இப்ப தம்பி கிளம்பிருவான். ஆ இத சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிருவான். 4:30க்கு அங்க தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. கிளம்பிருவான். அவன் போய் கூட்டிட்டு வர எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இத வச்சோன்னா ஆறிரும். அவன் வரதுக்குள்ள 10 நிமிஷத்துல ஆறிரும். அதனால அவனுக்கு இப்போ மறுபடியும் நான் போட்டு எடுத்து வைப்பேன். அவன் வந்தோனேயும் சாருக்கு வந்து இன்னைக்கு நானு வீட்ல இருக்கிறதே தெரியாது. இன்னைக்கு நான் வீட்ல வேற இருக்கேன். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாரி ஸ்நாக்ஸ் வேற பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா பயங்கர ஹாப்பி ஆயிருவாரு வந்து பார்த்துட்டு. அ ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவான். அதான் நான் என்ன சமைச்சாலும் அது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றது அவன் மட்டும் தான். மத்தபடி ம் ஓகே. நான் ஏதோ பேசியிருக்கேன்னு நெனைக்கிறேன். வீடியோல எனக்கு கரெக்ட்டா அந்த பெர்ஃபெக்ஷன்லாம் தெரியல. ஏதோ அப்படி இப்படி தான் இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் நெறையா இருக்கும். ஏதாவது இல்ல, நெறையாவே மிஸ்டேக் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அ அவ்வளோதான். வேற என்ன சொல்ல? எப்படி முடிக்கன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவ. தேங்க் யூ என்னோட வீடியோ பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.